உதாரணமா குடும்பத்துல பிள்ளைங்களுடைய மரணத்தை எடுங்களேன். 2 பிள்ளை இறந்து போச்சு, 4 பிள்ளை, அதுல ஒரு 3 பிள்ளை இறந்து போச்சு, ஒரு அம்மாவுக்கு ஒரு அப்பாவுக்கு. எப்படி இருக்கும்? நம்மளே ரொம்ப துக்கப்படுவோம். இப்படி ஆயிடுச்சே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடலூர்ல ஒருத்தர் ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு குடும்பத்துல கணவரை தவிர எல்லாரும் ஒரு செய்தி வந்துச்சு. ஊரெல்லாம் உச்சி கொட்டணும். அப்பதான் போன் பேசிட்டு எவ்வளவு பேசுறோம் கதை. ஃபிளைட்ல ஏறி உட்காந்துட்டாராம், போயிட்டு வரேன்னு சொல்றதுக்காண்டி ஃபிளைட்ல ஏறிட்டேன்னு சொல்றதுக்காக வேண்டி அடிச்சிருக்காரு. எடுத்தா போலீஸ் பாய் இறங்கிருங்கன்ட்டாரு. அப்படியே சோகமா கேட்கிறோம் கதையை. அப்படித்தானே. 2 பையன் இறந்துட்டான், மனைவி இறந்துட்டா, மொத்த குடும்பமும் போயிடுச்சு. அவர் வழி அனுப்பி வச்சுட்டு போறவங்க போற வழியில விபத்துல எல்லாரும் மரணம். பிளைட்ல ஏறி உட்கார்ந்துட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கூட இடைவெளி இல்ல. மேல ஏறினவர் கீழே. வண்டி டேக் ஆஃப் ஆகிறதுக்குள்ள போலீஸ் அட்டன் பண்ண போலீஸ் இறங்கிருங்க பாய். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சகோதரி யாரோ தஞ்சை மாவட்டத்தில் ஒரு விபத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரா 5 பேர். யாரோ எங்கோ நமக்கு வலிக்கல. நமக்கு ஏற்பட்ட அளவுக்கு வலிக்காவிட்டாலும் வலிக்குதா இல்லையா? நமக்கு 5 ஏற்படும் அவசியம் இல்லை. நமக்கு 1 ஏற்படுற அளவை விட இந்த வலியின் அளவு குறைவுதான். ஆனாலும் கூட வலிக்குது இல்ல, கவலைப்படுறோம்ல, துன்பப்படுறோம்ல. இந்த மாதிரி நபிகளாருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க எதையெல்லாம் துன்பம்னு லிஸ்ட் வச்சிருக்கீங்களோ எல்லா துன்பமும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் பொம்பளை பிள்ளைங்களை விசாலமா கொடுத்தான், ஆம்பளை பிள்ளைய கம்மியா கொடுத்தான். ஆனா எத்தனை பிள்ளைங்களை அவங்க வாழுகிற காலம் வரைக்கும் மிச்சமா வச்சான்? இப்ராஹிம் ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்தான், 2 வயசு கூட பால் குடி கூட மறக்காட்டல, குழந்தை அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் பெத்த பிள்ளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழுகிற காலம் வரைக்கும் அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் ஆயுள கொடுக்கல. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய பெற்ற மகள், நபிகளார் வாழுகிற காலம் வரைக்கும் நபிகளாருடைய மகளுக்கு அல்லாஹ் ஆயுள கொடுக்கல. உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா நபிகளார் பெற்ற மகள், நபிகளார் வாழுகிற ஆயுள் காலம் கூட நபிகளாரின் மகளுக்கு அல்லாஹ் கொடுக்கல. யாருக்கு? எத்தனை பேருக்கு பாருங்க. பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்கி அதுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து பேரம்பேத்தி எடுத்து நம்ம கடைசி நேரத்தில் வயதா இருக்கும் பொழுது நம்மளை அரவணைக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம குடும்பம் இருக்குது, ஆழம் விழுதாக நம்மளை தாங்கிக்குவாங்க அப்படின்ற மனநிலையில ஒரு தந்தை ஒரு தகப்பன் பயணிக்கிற தருணத்தில் 1 by 1 அடுத்தடுத்து எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி வயதான காலத்துல மூத்தாகிக்கிட்டே இருந்தா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை தவிர மற்ற எல்லாரும் மரணம். ஃபாத்திமாவுக்கு கூட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? என் மௌத்துக்கு பிறகு நீயும் சீக்கிரமா